Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.28 சப்டிவிஷன் 2 என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் சப்டிவிஷன் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ஈக்குவேஷன் XYZ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த XYZக்கு ஈக்குவேஷன் இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. இப்போ ரெண்டாவது சப்டிவிஷனில் அதை பண்ணின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. x மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எக்ஸிலேருந்து ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் எக்ஸோட வேல்யூ அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் ஒய்யோட வேல்யூ. ஸோ 1லேருந்து 2 அப்போ நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேல்யூவே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தா தான் புரியும். ஸோ இந்த இருக்குது, இங்கே நான் எழுதிக்கிட்டேன். எக்ஸோட வேல்யூ அங்கே என்ன இருந்துச்சோ அதை எழுதிட்டேன். அண்ட் ஒய்யோட வேல்யூ அங்கே என்ன இருந்துச்சோ அதை நான் என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். எழுதின பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் தான். இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. மைனஸ் போட்டு ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷனில் என்ன இருந்துச்சோ அதை என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏ அப்படியே இருக்கும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. பட் இந்த டியை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த எல் மைனஸ் 1 டியால் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டியையும் எல்லையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எல்டி. அப்புறம் டியையும் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் போட்டாச்சு. மறுபடியும் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த ஏ அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டியை கொண்டு எம்மை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் டியை கொண்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் கிடச்சிரும். இந்த டேர்ம்ஸ் கிடச்ச பிறகு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் மைனஸை கொண்டு அடுத்து உள்ள ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அது மைனஸ் ஏ மைனஸ் எம்டி ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ இவ்வளோ டைம் கிடச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், எதெல்லாம் ப்ளஸ் மைனஸில் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். ப்ளஸ் டி மைனஸ் டி என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அதுபோக என்ன இருக்குது, ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. ஒன்று எல்டி மைனஸ் எம்டி. அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்க டியை வெளியெடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல் மைனஸ் எம் இன்ட்டு டின்னு கிடைக்கும். ரைட், எல் மைனஸ் எம் இன்ட்டு டின்னு கிடைக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டாவது ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த எல் மைனஸ் எம் இன்ட்டு டி. ரைட், இந்த கொடுத்துருக்குறாங்க. எல் மைனஸ் எம் இன்ட்டு டி எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒய் மைனஸ் இசட் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். இசட் மைனஸ் எக்ஸ் அதையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கிறத விட நீங்களாக பேப்பர் பென்சில் எடுத்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா தான் இதே செம்ம உங்களால் எக்ஸாம் பேப்பரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு செம்ம பார்க்குறவனால அங்கே போய் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. யார் மேக்ஸு நல்லா செஞ்சு பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அங்கே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் உங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு அடுத்த 2 ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் என்னை விட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் சரியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ப்ரூவ் பண்ண வேண்டியதில் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வேல்யூ என்ன, ஒய் மைனஸ் இசட்டுக்கு வேல்யூ என்ன, இசட் மைனஸ் எக்ஸுக்கு வேல்யூ என்னங்கிறத டெரைவ் பண்ணியாச்சு. அப்போ அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த 3லேயும் டி காமனாக இருக்கும். அந்த டியை காமனாக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வெளில எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த என் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் இது. ஒய் மைனஸ் இசட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணி அது கூட எல்லை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த எல் தான் இது. அதே மாதிரி இங்கே
இசட் மைனஸ் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எம்மை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அந்த எம்மு தான் இது. ஸோ எல்லா டைம்லேயும் ஒரு டி காமனாக இருக்கும். அந்த டி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வெளில எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக கிடச்சாச்சு. இந்த டியை கண்டிப்பாக வெளில கொண்டு வரணும், இல்லைனா செம்ம டிஃபிகல்ட் ஆகிரும். இப்போ நம்ம அப்ளை பண்ண மாதிரி தான் இந்த எண்ணை கொண்டு ஃபஸ்ட்டு எல்லை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் எண்ணை கொண்டு மைனஸ் எம்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 டைம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எல்லை கொண்டு எம், இந்த எல்லை கொண்டு மைனஸ் என். ஸோ இந்த எம்மை கொண்டு என் அண்ட் எம்மை கொண்டு மைனஸ் எல். ஸோ எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டேர்மும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். பாருங்கள், எல்என் மைனஸ் எல்என், எல்எம் மைனஸ் எல்எம், என்எம் மைனஸ் என்எம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ 0 ஆயிரும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.